தெய்வ பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் சதுர்கிரக சேர்க்கை மீனத்துல 4 கிரகங்கள் பாத்தீங்கன்னா ஒண்ணு சேர்றாங்க. சூரியன், செவ்வாய், புதன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சனி பகவான். ஆக இந்த 4 கிரகங்கள் சதுர்கிரக யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மீனத்துல நடக்க போகுது. ஆக ஒவ்வொரு ராசிக்கும் சாலிடா அதுக்கும் மேல பாருங்க, சுக்கிர பகவான் ரிஷபத்துல ஆட்சி பெற்று அமர்றார். இது பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி வரைக்கும். செவ்வாய் மட்டும் பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு மீனத்துல இருப்பாரு. அதுக்கப்புறம் மேஷத்துல வந்துருவார். ஆக இந்த கிரகங்கள் அத்துணை பேரும் சேர்ந்து உங்களுக்கு கண்டிப்பா 5 நல்ல விஷயம் சாலிடா செய்ய போறாங்க. அதே மாதிரி 5 விஷயத்துல உஷாராவும் இருக்கணும். என்னென்ன விஷயம் 5 சூப்பர் டூப்பரான விஷயம் உங்க ராசிக்கு நடக்க போகுது. நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு பாத்துடலாம் வாங்க. மேஷராசி அன்பர்கள், 4 கிரகங்கள். என்னென்ன 4 கிரகங்கள்? முதல்ல மீனத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவான். சூரியன் உச்சமடையக்கூடிய ராசி மேஷம். ஆனா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 12ஆம் பாவத்துல உங்களோட உச்ச கிரகம் போய் அமர்ந்திருக்காரு. அப்படின் போது என்ன மாதிரி பிளஸ்? ஃபர்ஸ்ட் நமக்கு அப்பானால ஒரு பெருத்த சப்போர்ட், அப்பானால ஒரு சுபவரையம். ரொம்ப சிம்பிள், எளிமையா சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்றீங்க. அப்பா சொல்வார், ஏற்கனவே வீடு வாங்குறியா? டபுள் பெட்ரூம் வீடு எதுக்குன்னு வாங்கிக்கிற? வாங்குறதே வாங்குற. ட்ரிபிள் பெட்ரூம் வீடா வாங்குக்கன்னு, 2 குழந்தை இருக்குது அப்படின்னாலும் ட்ரிபிள் பெட்ரூம் வீடு வாங்கு. ஒவ்வொரு குழந்தைக்கும் பையனுக்கு ஒண்ணு கொடு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொண்ணுக்கு ஒண்ணு கொடு, உனக்கு ஒரு பெட்ரூம் இருக்கட்டும் அப்படின்னு அப்பா சொல்வார். இல்ல 4 பெட்ரூம் வீடு வாங்கிக்கோக்கன்னு, அதுக்கு நான் உனக்கு சப்போர்ட்டிவா இருக்கேன். நம்ம சொத்து பூர்வீகத்துல ஒண்ணு இருக்கு இல்லையா, அத வியாபாரம் பண்ணி நான் உனக்கு காசு கொடுக்குறேன். வாங்குறதே வாங்குற, நல்ல சௌரியமா வாங்குக்கன்னு அப்படின்னு அப்பா பாத்தீங்கன்னா ஒரு சுப செலவு உங்க வீட்டுல நடக்கும், சுப விரயம் வீட்டுல நடக்கும். அதுக்கு உங்க அப்பாவோட பங்கு பெருசா இருக்கும். இது பிளஸ். மைனஸ் என்ன? 5 நல்ல விஷயம், 5 கெட்ட விஷயம். 5 விஷயத்துல உஷாரா இருக்கணும்னு சொன்ன, கெட்ட விஷயம் கிடையாது. உஷாரா இருக்க வேண்டிய விஷயம் என்ன? 12ஆம் பாவம் சூரியன். கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஃபைன் கட்டுவீங்க. முதல்ல பாருங்க, நம்ம 2 வீலர்ல போறோம், கார்ல போறோம் அப்படின்னு சீட் பெல்ட் போடாம போனா கூட நம்மளுக்கு எங்கேயோ நம்மளுக்கு டிராபிக் போலீஸ் இருக்காங்க அப்படின்னு நம்ம சந்து பூந்து வந்துரும் இல்லைங்களா? பூந்து வந்துருவோம். ஹெல்மெட் போடலனால அப்படி வந்துரும். இப்ப அப்படி எஸ்கேப் ஆக முடியாது. ஏன்னா அங்கங்க பாத்தீங்கன்னா கேமரா இருக்கு. ஆக நீங்க ஹெல்மெட் போடல, சீட் பெல்ட் போடல அப்படின்னா உங்க போன் வரும். கவர்மெண்ட்டுக்கு 1000 ரூபாய் ஃபைன் கட்டு, 500 ரூபாய் ஃபைன் கட்டு. அந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஃபைன் கட்டுறதுக்கான ஒரு வழியும் வாய்ப்பும் உண்டு. இது சூரியனால வரக்கூடிய பிளஸ் மைனஸ். செவ்வாய் பாத்தீங்கன்னா 2ஆம் தேதி வரைக்கும் தான் ஏப்ரல், அதாவது ஏப்ரல் 2 வரைக்கும் தான் 12ஆம் பாவத்துல இருப்பார். ஆக சுயஸ்தானத்துல செவ்வாய் நம்ம 1ஆம் பாவத்துல இருக்கிறதே வச்சுக்கலாம். சுயஸ்தானத்துல செவ்வாய் என்ன பண்ணுவான்? உங்களோட ராசி அதிபன் உங்க சுயஸ்தானத்துல எந்த விஷயத்த செய்யணும் அப்படின்னாலும் ரொம்ப நேர்த்தியா, ரொம்ப ஃபாஸ்டா, பக்காவா பிளான் பண்ணி செய்வீங்க. பிளஸ். மைனஸ் என்ன? சட்டும் கோவம் வரும், பட்டன் டென்ஷன் ஆவீங்க, இரிட்டேட் ஆவீங்க. அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இது செவ்வாயினால வரக்கூடிய பிளஸ் அண்ட் மைனஸ். புதன் சுயஸ்தானத்துல, புதன் முதல்ல பாத்தீங்கன்னா 12ஆம் பாவத்துல. 12ஆம் பாவத்துல இருக்க புதன் என்ன பண்ணுவான்? ரொம்ப சிம்பிள். நான் ஒரு விஷயம், ஒரு வீடு வாங்கினேன், ஒரு கார் வாங்கினேன். எதனால வாங்கினேன்? என்னோட அதீத புத்திசாலித்தனத்தினாலே, என்னோட பேசக்கூடிய திறமையினாலே வாங்கினேன். ரொம்ப சிம்பிள்ங்க. ஒரு இடத்துல நீங்க இடம் வாங்கணும் அப்படின்னு போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. விசாரிக்கிறீங்க எவ்வளவு வருது, என்ன ஏது அப்படின்னு. அப்ப அவர் சொல்ற ஒரு ஆஃபர் கொடுக்குறான். சார் நீங்க 10 பேரை நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கமிஷன் கொடுக்குறேன். நம்ம என்ன பண்றோம்? 10 பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஒரு பெரிய கமிஷன் வாங்குறோம். அப்ப நம்ம வாங்கக்கூடிய ஒரு 10 லட்சம் ரூபாய் இடம்னா 5 லட்சம் ரூபாய் கமிஷன் வந்துச்சு. 5 லட்சம் ரூபாய் மட்டும் முதல் போட்டு ஒரு சுப வரையோ அப்படின்றது நடக்குது. இது ஒரு பெரிய பிளஸ். சனி 12ஆம் பாவம். சனி 12ஆம் பாவம் அப்படியே இருந்தாலும் இளம் வயசுக்கு மட்டும்தான் சில பல படிப்பினைகள். அதுவும் 6ஆம் மாசம் வரைக்கும் தான். 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் குருனோட பார்வை சனி மேல படியுது. அப்ப சனியினால எந்த விதமான கெடுபலன்களும் கிடையாது. எவ்வளவுக்கு எவ்வளவு ஓடுறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு பாத்தீங்கன்னா முன்னேறுவீங்க. இதுல நெகட்டிவ் கிடையாது. சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கிரன் 2ஆம் பாவம். தன குடும்ப வாக்குஸ்தானத்துல ஒரு அதிர்ஷ்ட கிரகம். குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம் எல்லாமே இருக்கும். வெளிநாடு போறதுக்கான பிராப்தமும் இருக்கும். மைனஸ் என்ன? எந்த வித மைனஸும் கிடையாது. ஃபேமிலியில இருக்க பெண்கள் ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. பெண்கள் கிட்ட எப்பயுமே உரிய மரியாதையோட நடந்துக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்கள், சதுர்கிரக சேர்க்கை லாபஸ்தானத்துல. லாபஸ்தானத்துல ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னாலும் சூப்பர் லாபம் வருங்க. முதல்ல சூரியன் இருக்காரு. அரசாங்கம் சார்ந்த வேலை செய்யறவங்களுக்கு அதனால பெருத்த லாபம் அப்படின்றது வரும். இல்லம்மா நாங்க கவர்மெண்ட் வேலை செய்யல, ஆனா கவர்மெண்ட் எய்டட் பிசினஸ் செய்யறோம் அப்படின்னாலும் பெருத்த லாபம். இது வரைக்கும் நாங்க பாருங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டும் செலக்ட் ஆயிட்டும், இது வரைக்கும் கால் ஃபாலோ பண்ணலைங்க. இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்ப கால் ஃபாலோ ஆகிறதுக்கான பிராப்தம் அப்படின்றது உண்டு. மைனஸ் என்ன? மைனஸ் நம்ம நண்பர்களையும் குறிக்கக்கூடிய பாவம் அப்படின்றதுனால நண்பர்கள்னால ஒரு ஃபைனு, ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு இது கொடுக்கறது,
ஒரு நஷ்டம் கொடுக்கறது. கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட என் ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா வண்டி எடுத்துன்னு போனாங்க, ஹெல்மெட் போடாம போயிட்டான். அவன் ஹெல்மெட் போடலன்னா எனக்கு என் போனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபைன் வந்துச்சு, நான் கட்டினேன். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இது. சூரியனால வரக்கூடிய பிளஸும் மைனஸும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் பாவத்துல செவ்வாய், தொழில் ஸ்தானத்துல செவ்வாய். பிளஸ் என்ன, தொழில் ரொம்ப சூப்பரா செய்வேன், தொழில் சார்ந்து ஒரு இடம் வாங்க ரெஜிஸ்டர் பண்ண பக்காவா பிளான் பண்ணி செய்யற. மைனஸ் என்ன, வேலை செய்யற இடத்துல கோவப்படுறேன், டென்ஷன் ஆகிற, இரிட்டேட் ஆகிற. அதனால வேலை செய்யற இடத்துல எனக்கும் சக ஊழியர்களுக்கும் ஒரு மனஸ்தாபம். அது லாபஸ்தானத்துல புதன். என்னுடைய தொழில நான் புது புது யுக்திகளை கையாண்டேன். லேட்டஸ்டா வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜிஸ், எஃபி, இன்ஸ்டா அந்த மாதிரி விஷயங்களை பூத்துனேன். புது புது டெக்னாலஜிஸை நான் நடுவுல பூத்துனேன். சோ இதனால பெருத்த லாபம் அப்படின்ற ஒரு அமைப்பு. ஆல்ரெடி வந்து பாருங்க லாபஸ்தானத்துல சனி. செய்யக்கூடிய தொழில் ரொம்ப பக்காவா செய்றீங்க, ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா பெருத்த லாபம் அப்படின்றது அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. உங்களோட மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல உறவுமுறை அப்படின்றத மெயின்டைன் பண்ணுங்க. சரி, சுக்கிரன் உங்க சுயஸ்தானத்துல, உங்க ராசி அதிபன் உங்க சுயஸ்தானத்துல. ஆல்ரெடி ரிஷபம் ரொம்ப நீட்டா இருக்கிறது, டீசென்டா இருக்கிறது, ரொம்ப அட்ராக்டிவா இருக்கிறது, லவபிளா இருக்கிறது, ரொமான்டிக்கா இருக்கிறது, இதெல்லாம் இருப்பாங்க. இந்த காலகட்டம் இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்திக்கணும், இன்னும் கொஞ்சம் என்ன மெருகேற்றிக்கணும், இன்னும் என்னோட வந்து பாத்தீங்கன்னா அவுட்லுக்க மாத்திக்கணும், இன்னும் என்னுடைய பேசக்கூடிய தன்மையை இனிமையாக்கிக்கணும் அப்படின்ற நிறைய நல்ல விஷயம் நடக்கும். ஓவரா எக்ஸ்பென்சஸ் பண்றது அப்படின்றது வேண்டாம். மிதுன ராசி அன்பர்கள், தொழில் ஸ்தானத்துல முதல்ல சூரியன், 10ல சூரியன். 10ல சூரியன். நீங்க ஒரு சொந்த தொழில் வச்சு நடத்துறீங்க அப்படின்னா கவர்மெண்ட் எய்டட் ஏதாவது சப்போர்ட் கேட்கறீங்க அப்படின்னா சாலிடா கிடைக்கும். இல்ல ஒரு ஸ்தாபனத்துல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்களோட ஹையர் அபிஷியல் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. புதுசா தொழில் தொடங்கணும் அப்படின்னா அப்பா சப்போர்ட்டிவா இருப்பாரு, இல்ல மாமனார் சப்போர்ட்டிவா இருப்பாங்க. இது ஒரு பெரிய பிளஸ். செவ்வாய் 9ஆம் பாவத்துல, ஏப்ரல் 2 வரைக்கும் தான் 10ல இருப்பாரு. 9ஆம் பாவத்துல பாக்கியஸ்தானத்துல செவ்வாய். ஏதோ ஒரு சொத்து பத்து வீடு வாசல் வாங்கி ரெஜிஸ்டர் பண்றதுக்கான ஒரு அமைப்பு. பாக்கியஸ்தானத்துல செவ்வாய். மைனஸ் என்ன, அப்பாவோட ஆரோக்கியத்துல கவனம் தேவை. அப்பாக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அதுல கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட்டிவா இருக்க அப்பாவை எப்பயுமே பகச்சு கூடாது. சோ சப்போர்ட்டிவா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அப்பாவை எப்பயுமே பகச்சு கூடாது. அப்பானோட ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. தொழில் ஸ்தானத்துல புதன். என்னுடைய அப்பா கொடுத்த பிசினஸ் தாங்க, நான் பல வருஷமா அதே பிசினஸ் தான் செஞ்சிருந்தேன். இப்ப யோசிக்கிறேன் ஏன் அதே மாதிரி நம்ம வந்து தொழில் செய்யணும், புதுசா ஏதாவது வந்து யுக்திகளை கையாளலாமா யோசிக்கிறேன். நிறைய கூகுள்ல தேடுறேன், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் வந்து அட்வைஸ் கேட்கிறேன். நிறைய வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலர்ஸ் கிட்ட எல்லாம் போனேன். இந்த பிசினஸ் ஓரியன்டட் கவுன்சிலிங் ஏஜென்ட்ஸ் கிட்ட எல்லாம் போயிட்டு புது புது யுக்திகளை நான் கையாண்டேன். அதனால என் தொழில் நல்லா முன்னேறுது, அதனால பெருத்த லாபத்தை சம்பாதிக்கிறேன் அப்படின்ற அமைப்பு. ரொம்ப கூட்டி கழிச்சு கணக்கு போட்டுட்டே இருக்கக்கூடாது, கணக்கு தப்பா போயிடும். அதுல கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தொழில் ஸ்தானத்துல சனி, கர்ம சனி. எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு முன்னேறது உறுதி. நான் கர்ம சனி, வசதியான வீட்டு பையன், கர்ம சனின்னு தொழில் முன்னேறிடும் சொன்னாங்க அப்படின்னு அமைதியா உட்கார்ந்துருந்தேன் அப்படின்னா பெருத்த லெவல்ல நம்மளுக்கு முன்னேற்றம் அப்படின்றது வர்றதுக்கான வழியும் கிடையாது, வாய்ப்பும் கிடையாது. சுக்கிரன் 12ஆம் பாவத்துல, வெளிநாடு போறதுக்கான பிராப்தம் உண்டு. பெண்கள் சப்போர்ட்டிவா இருப்பாங்க நீங்க வெளிநாடு போறதுக்கு. இல்ல நான் வந்து பாருங்க ஃபாரின் போகணும் அப்படின்னு ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி வேற ஹையர் அபிஷியல் இருந்தாங்க, இப்ப என்னோட ஹையர் அபிஷியல் ஒரு லேடியா வந்திருக்காங்க. அந்த அம்மானோட சப்போர்ட்னால நான் வெளிநாடு போயிட்டேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கடல் தாண்டி இன்டர்நேஷனல் கரன்சிஸ கையாளக்கூடிய யோகம். மைனஸ் என்ன, எந்த லேடிஸ் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்களோ அவங்க கூட எப்பயுமே ஒரு நட்பு உறவு முறை அப்படின்றது மெயின்டைன் பண்ணும். நட்பு நட்பா இருக்க வரைக்கும். கடகராசி அன்பர்கள், பாக்கியஸ்தானத்துல சதுர்கிரக சேர்க்கை. முதல்ல வந்து பாருங்க பாக்கியஸ்தானத்துல சூரியன். அப்பானால ஒரு பெருத்த ஒரு குட் லக் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்பானோட சப்போர்ட்னால வெளிநாடு போய் ஹையர் எஜுகேஷன் பண்ண, அப்பானோட சப்போர்ட்னால இங்க MBBS முடிச்சுட்டாங்க. MD எங்க அம்மா வந்து காசு கொடுத்து சேர்த்துக்கு விருப்பப்படவே இல்லை, நீட் பாஸ் ஆயிட்ட, நீ ஃப்ரீ சீட் தான் வாங்க மொத்த கால நிக்கிறாங்க. ஆனா அப்பா சொல்லிட்டு பரவாயில்ல பேமெண்ட் சீட், நம்ம குழந்தை சந்தோஷமா இருக்கட்டும், நம்ம சம்பாதிச்சது யாருக்கு அப்படின்ற மாதிரி அப்பா ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. பிளஸ் இது பிளஸ். மைனஸ் என்ன, அப்பாவுக்கு ஹீட் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ், இருதயம் சார்ந்த பிரச்சனை, ஒத்த தலைவலி, கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வர்றதுக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு. அப்பானோட ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் செவ்வாய் 8, அஷ்டமத்து செவ்வாய். அஷ்டமத்து செவ்வாய் அப்படிங்கும்போது பெருசா கவலைப்பட வேண்டாங்க. திடீர் மாற்றங்கள், திடீர்னு ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான பிராப்தம். ஆனா அஷ்டமத்து செவ்வாய் அப்படின்னும் போது மைனஸ் என்ன, அண்ணன் தம்பிங்க கிட்ட சொத்து தகராறு, சொத்து பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ், சின்ன சின்ன சர்ஜரிஸ், மருத்துவ செலவு அப்படின்றதுக்கு வரதுக்கான வாய்ப்பு உண்டு. எவ்வளவு பெருசா யோசிக்க வேண்டாம், இந்த அளவுக்கு வரத்துக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு. பாக்கியஸ்தானத்துல புதன். என்னோட புத்திசாலித்தனத்தினால நான் வெளிநாடு போயிட்டேன். என்னோட புத்திசாலித்தனத்தால எனக்கு தெரிஞ்சிச்சு எங்க ஹையர் அபிஷியலி எப்படி காக்கா பிடிக்கணும்னு. காக்கா பிடிச்ச நல்லா வந்து பாத்தீங்கன்னா உங்க கூட நல்ல உறவு முறை அப்படின்றத மெயின்டைன் பண்ண, அதனால அவங்க என்ன சிபாரிசு பண்ணாங்க, அதனால நான் வெளிநாடு போயிட்டேன்.
இப்படி என் லைஃப்ல கிடைச்ச நிறைய நல்ல விஷயம் என்னோட அதீத புத்திசாலித்தனத்தினாலையும் சமயோஜித புத்தினாலையும் ஆக்கப்பூர்வமான சிந்தனையினாலையும் கிடைச்சிச்சு அப்படின்ற ஒரு அமைப்பு. பாக்கிய சனியா இருக்காரு. சனி பாக்கிய ஸ்தானத்துல எல்லா விதத்திலையும் குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் அத்தனையும் சனி கொடுக்க போறாருங்க. ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது நல்லது. அப்பா கூட நல்ல உறவு முறை அப்படின்றத மெயின்டைன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் லாபஸ்தானத்துல சுக்கிரன். லாபஸ்தானத்துல ஒரு அதிர்ஷ்ட கிரகம். லாபஸ்தானத்துல சுக்கிரன் என்ன பண்ணுவான்? நிறைய பேருக்கு வெளிநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடு மூலியமா வருமானம் ஈட்டக்கூடிய பிராப்தம் அப்படின்றது உண்டு. நான் செய்யக்கூடிய தொழில்ல என்னோட ஃப்ரெண்டு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. நான் பெண்ணா இருந்தாலும் என்னுடைய பெண் நண்பர் காரணமா இருக்கலாம், நான் ஆணா இருந்தாலும் என்னுடைய பெண் நண்பர் காரணமா இருக்கலாம். நான் எனக்கு பெருசா சப்போர்ட்டிவா இருக்காங்க. அவங்களோட ஒரு சப்போர்ட்னால நான் பெருத்த லாபத்தை அனுபவிக்கிறேன். அவங்களோட சப்போர்ட்னால நான் ஃபாரின் போறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. இப்படி நிறைய நல்ல விஷயம் இருக்கும். மைனஸ் என்ன? லாபஸ்தானத்துல சுக்கிரன். பெண்களால் ஆதாயம், பெண்களால் முன்னேற்றம், அந்த பெண்களோட நல்ல உறவு அப்படின்றத மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சிம்மராசி அன்பர்கள் 8ஆம் பாவம் அஷ்டமஸ்தானத்துல 4 கிரகங்கள். முதல்ல அஷ்டமஸ்தானத்துல சூரியன். திடீர்னு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் போஸ்ட், திடீர்னு கவர்மெண்ட் டெண்டர். நம்ம ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருப்போம், ஒரு பெரிய டெண்டர் நம்மளுக்கு வருமா, ஒரு சௌச்சாலய கட்டுறதுக்கு, ரோடு போடுறதுக்கு, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா? வருமானம் பிளான் பண்ணிருப்போம், ரொம்ப நாளா கிடைச்சிருக்காது, இப்ப திடீர்னு வர்றதுக்கான வழியும் வாய்ப்பு உண்டு. மைனஸ் என்ன? கண் சார்ந்த பிரச்சனைகள், இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு, அப்பாக்கும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்பானோட ஹெல்த்ல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. 8ல புதன். என்னுடைய அதீத புத்திசாலித்தனத்தினால, என்னுடைய பேச்சுனால, பேசக்கூடிய திறமையினால எனக்கு இந்த விஷயம் கிடைச்சிச்சுப்பா. நான் மிடில் மேன் வேலை செஞ்ச, நான் ஒரு புரோக்கரேஜ், ஒரு பெரிய இதை வந்து ப்ராப்பர்ட்டியை வந்து நான் கைமாத்தி விட்டேன், எனக்கு ஒரு பெரிய கமிஷன் கிடைச்சிச்சு அப்படின்ற ஒரு அமைப்பு. மைனஸ் என்ன? தாய் மாமனுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. உங்களுக்கும் உங்க தாய் மாமனுக்குமான உறவு முறையில ஒரு பிரேக், ஒரு கேப் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இதுல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் செவ்வாய் 7ஆம் பாவம் கலத்திரஸ்தான செவ்வாய். மனைவியோட சப்போர்ட்னால ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கின, ரெஜிஸ்டர் பண்ண. மனைவி தான் அதுக்கு வந்து ஃபுல் ஃபிளெட் சப்போர்ட்டா இருந்தாங்க. மைனஸ் என்ன? எனக்கும் மனைவிக்கும் பெருசா வந்து பாத்தீங்கன்னா வாக்குவாதம் நடக்குது. நான் ஒண்ணு பேச, அவங்க ஒண்ணு பேச, எங்க 2 பேருக்கும் விட்டு கொடுக்கக்கூடிய, நான் விட்டு கொடுத்தாலும் அவங்க விட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க. ரொம்ப சிம்பிள், நீங்க விட்டு கொடுத்துதான் ஆகணும், வேற வழியே இல்லை. இல்லைன்னா அது ஒரு பிரிவினை அப்படின்றது நோக்கி போகும். ஆக கலத்திர செவ்வாய் அப்படின்றது லைஃப் பார்ட்னர்கிட்டயும் விட்டு கொடுத்துடணும், பிசினஸ் பார்ட்னர்கிட்டயும் விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுக்கல அப்படின்னு பெருசா நல்லா இருக்காது. இதுல கவனம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அஷ்டம சனியை பத்தி பெருசா கவலைப்பட வேண்டாங்க. ரொம்ப சிம்பிள். 6ஆம் மாசம் உங்களுக்கு வந்து குரு பயிற்சி ஆகுறாரு. குருவோட பார்வை சனி மேல படியுது. அப்ப சனி அமைதி ஆயிடுவாரு. அது வரைக்கும் பெரிய லெவல்ல யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, வாங்காதீங்க. ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல மட்டும் கவனம் வச்சுக்கோங்க. சரி, அதுக்கப்புறம் சுக்கிர பகவான் 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துல சுக்கிரன். தொழில் ஸ்தானத்துல சுக்கிரன் அவனோட சொந்த வீட்டுல ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கான். அப்ப தொழில் சுக்கிரன் என்ன பண்ணுவான்? நீங்க கண்டிப்பா சிம்மம் ஏதோ ஒரு தொழில் அப்படின்னு தொடங்குங்க. அந்த தொழில் பெரிய லெவல்ல பிரம்மாண்டமா ஆகக்கூடிய காலகட்டம். இல்ல நிறைய பேருக்கு வெளிநாடு போயிட்டு வேலை செய்யறதுக்கான பிராப்தம். இது அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் கொடுப்பான், டவுட்டே இல்லை. கன்னிராசி அன்பர்கள், உங்களுக்கு சதுர்கிரக சேர்க்கை என்ன பாவத்துல? 7ஆம் பாவம். 7ஆம் பாவம் அப்படின்றது நம்மளோட லைஃப் பார்ட்னரையும் நம்மளோட பிசினஸ் பார்ட்னரையும் குறிக்கக்கூடிய பாவம். அந்த இடத்துல ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னாலே நம்மளுக்கு நம்மளோட ஃபேமிலி லைஃப் அப்படியே டான்ஸ் ஆடும் அப்படின்னா 4 கிரகங்கள் இருக்காங்க. முக்கியமா சூரிய பகவான் இருக்காரு. உங்களோட லைஃப் பார்ட்னரோட கை ஓங்கும், அவங்களோட பேச்சு அதிகமாகும், அவங்களோட எனர்ஜி ட்ரெமெண்டஸா இருக்கும். ரொம்ப சிம்பிள். அதை நம்மளுக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கோங்க. சண்டை போட்டதுக்கு யூஸ் பண்றதை விட நீ பயங்கர புத்திசாலிமா, நீ வந்து ஆபீஸ்ல இருமா, கிளைண்ட்ஸை வந்து மீட் பண்ணு, கஸ்டமரை பாரு. அதையும் மீறி நீங்க ஒரு இடத்துல வேலை செய்றீங்களா, அவங்க ஒரு இடத்துல வேலைக்கு அனுப்பிச்சிடுங்க, பிரச்சனை இல்லை. சூரியனால வரக்கூடிய நெகட்டிவ் அப்படின்றது கிடையாது. அதுக்கப்புறம் புதன் இருக்கா 7ஆம் பாவத்துல. என்ன பிரச்சனை, என்ன காம்ப்ளிகேஷன் வருது அப்படின்னாலும் பேசியே இந்த மனைவியை சமாளிக்கக்கூடிய டெண்டன்சி அப்படின்றது வந்துடும். ரொம்ப சிம்பிள். நீங்க கன்னி, புதன் உச்சமடையக்கூடிய ராசி. மனைவி ரிஷப்மா இருக்காங்க, அடடா ரொம்ப நல்லா இருக்கேமா இந்த ட்ரெஸ். மனைவி மிதுனமா இருக்காங்க, அடடா என் மனைவி மாதிரி புத்திசாலி யாருமே இல்ல. மனைவி சின்னமா இருக்காங்கன்னா மை ஒய்ஃப் இஸ் ஐடியல் ஒய்ஃப் எப்படின்னு புகழ்ந்தா போதும். ஆக உங்களோட லைஃப் பார்ட்னர் புகழ்ந்தே நீங்க காரியத்தை சாதிக்கலாம். பிசினஸ் பார்ட்னரா இருந்தாலும் இதே விஷயம் அப்படின்னா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சனி இருக்கா, சனி கண்டக சனியா இருக்கா. அப்ப ஆரோக்கியத்துல கவனம், டிராவல் பண்ணும் போது கவனம். மனைவி கிட்ட காலில் விழுந்துடும். காலில் விழுந்த பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. நீங்க கன்னிராசி ஜென்னா இருந்தா மனைவி கிட்ட காலில் விழுந்துருங்க. கன்னிராசி லேடியா இருக்கீங்க அப்படின்னா கணவன் கிட்ட காலில் விழுந்துருங்க, வேலையை முடிஞ்சிருச்சு அப்படின்னா. செவ்வாய் ஏப்ரல் 2 வரைக்கும் தான் வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் பாவத்துல இருப்பாரு. அதுக்கப்புறம் 6ஆம் பாவம் ரோக செவ்வாயா இருக்காரு. பெரிய லெவல்ல கடன் கொடுக்க கூடாது, பெரிய லெவல்ல கடன் வாங்கவும் கூடாது. ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. சுக்கிரன் பாக்கிய சுக்கிரனா இருக்கான்.
பாக்ய சுக்கிரன் என்ன பண்ணுவான், நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு ஃபாரின் கரன்சிஸ கையாளுறதுக்கான ஒரு பிராப்தம், ஒரு பாக்கியம் அப்படின்றது கொடுப்பான். வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு, வெளிநாடு போய் வேலை செய்யறதுக்கு, ஒரு பிரம்மாண்டமான கன்சர்ன்ல வேலை செய்யறதுக்கு, இப்படி நிறைய விஷயம் நடக்கும். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு பார்ட்னர், பெண் பார்ட்னர் அப்படின்றது வருவாங்க. அது லவ்வா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், வாட் எவர், அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பும் வழியும் உண்டு. துளாராசி அன்பர்கள், உங்களுக்கு 6ஆம் பாவத்துல 4 கிரகம், சதுர்கிரக சேர்க்கை, சதுர்கிரக யோகம். முதல்ல 6ஆம் பாவத்துல சூரியன். நிறைய கடன் இருக்கு அப்படின்னாலும் அப்பா சப்போர்ட் பண்ணுவாரு அந்த கடன் அடைக்கிறதுக்கு, மாமனார் சப்போர்ட் பண்ணுவாரு கடன் அடைக்கிறதுக்கு. இல்ல ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க, ஒரு பிரைவேட் கன்சர்ன்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்க ஹையர் அபிஷியல் வந்து பாத்தீங்கன்னா லோன் சாங்ஷன் பண்ணுவாங்க. அது மூலியமா நம்ம கடனை அடைக்கிறதுக்கான ஒரு வழியும் வாய்ப்பும் உண்டு. புரியுதுங்களா? அப்பானோட ஆரோக்கியத்துல ஒரு பெருத்த முன்னேற்றம் அப்படின்றது வேணும். அப்பாவுக்கு சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா உடனே வைத்தியம் அப்படின்றத பண்ணிக்கணும். 6ஆம் பாவத்துல சனி, ரோக சனி. கடன் இல்லாத, நோய் இல்லாத, எதிரி இல்லாத வாழ்க்கையை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கா. சோ அதுல பெருசா மைனஸ் கிடையாது, எல்லாமே பிளஸ் தான். கவலையே பண்ணுன்றது இல்ல, ப்ராப்பரா மெயின்டைன் மட்டும் பண்ணுங்க. ரோக சனியை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. 6ஆம் பாவத்துல புதன். என்னோட அதீத புத்திசாலித்தனத்தினால எனக்கு இருந்த பல கடனை அடைச்சிட்டேன். ரொம்ப சிம்பிள். நான் 2 வருஷமா உனக்கு வட்டி கட்டிங்கிறப்ப அசலுக்கு மேல வட்டி கட்டிட்டேன். இப்ப நான் என்ன பண்ண முடியும்? இன்னும் நீ என்ன வட்டி கட்டுனா என்னால ஆகாது. நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, 2 வருஷம் வெயிட் பண்ணு. இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், இல்ல எதனே குடிச்சிட்டு நீதான் அது காரணம் அப்படின்னு சொல்லுவேன். இந்த மாதிரி புத்திசாலித்தனமா பேசுவீங்க. அத கடன் வாங்கினவங்க உங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க, வாய்தா கொடுப்பாங்க. வெயிட் பண்றோம்ப்பா, 2 வருஷம் எடுத்துக்கோங்க, கடனை கொடுங்க, வேற வழி இல்ல இல்லைங்களா? இந்த மாதிரி ஒரு சாதுரியமான பேச்சு உங்களுக்கு புதன் கொடுப்பா. இது ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் செவ்வாய் 5ஆம் பாவம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானத்துல செவ்வாய். பூர்வீக சொத்து, பத்து, வீடு, வாசல் ஏதாவது இருக்கு அப்படின்னா வியாபாரம் பண்றதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. அது மூலியமா நம்ம கடன் அடைக்கிறதுக்கான பிராப்தம் உண்டு. பூர்வீக சொத்து சார்ந்து அண்ணன் தம்பிங்களுக்குள்ள பிரச்சனை வரதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. குழந்தைங்க கிட்ட எதுவா இருந்தாலும் கோவத்தை காமிக்க கூடாது, நல்லபடியா பேசியே தான் சமாளிக்கணும். குழந்தையே இது வரைக்கும் இல்லையா, வைத்தியத்தினால குழந்தை பேரு அப்படின்னு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. இது எல்லாமே நல்லது. 8ல சுக்கிரன் என்ன பண்ணுவா, பெண்கள் மூலியமா திடீர் ஆதாயம், பெண்கள் மூலியமா திடீர் தன பிராப்தி, பெண்கள் மூலியமா திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாம் கொடுப்பா. ஆனா பெண்கள் மூலியமா சின்ன சின்ன ஆபத்தும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆல்ரெடி வந்து பாருங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் கவனம் அப்படின்னு தேவை. இந்த நட்பா இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை, நட்பை உறவா கொண்டு போனீங்க அப்படின்னா அது சில பல காம்ப்ளிகேஷன்ஸை வைக்கிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. கவனம். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்கள், பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானத்துல சதுர்கிரக சேர்க்கை. முதல் கிரகம் சூரியன். சூரியன் என்ன பண்ணுவாரு, பூர்வீகத்துல இருக்கக்கூடிய உங்க தந்தை வழி சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேர்றதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. தந்தை வழி சொந்தங்கள் ஆதரவா இருப்பாங்க. மைனஸ் என்ன, அப்பா கூட ஒரு விதண்டாவாதோ அப்படின்றது வேண்டாம். அப்பா கிட்ட இருக்க சொத்தை நான் சண்டை போட்டு வாங்குறேன் அப்படின்னு சண்டை போடுறது வேண்டாம். அப்பாவோட ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 5ஆம் பாவம் சனி, பஞ்சம சனி. உங்களோட பஞ்சங்களை எல்லாம் போக்கக்கூடிய பொசிஷன்ல சனி இருக்காரு. மைனஸ் என்ன, ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். யூட்டிலைஸ் பண்ணிக்கல அப்படின்னா சனி ஸ்பூன் ஃபீட் பண்ண மாட்டாரு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பாரு. நீங்க யூஸ் பண்ணல அப்படின்னா ஒரு பாட்டு கம்மன் அவர் வேலை பார்ப்பாரு. ஆக யூஸ் பண்ணிக்கணும். சரி, 5ஆம் பாவம் புதன். என்னோட அதீத புத்திசாலித்தனத்தினால என்னோட பூர்வீகத்துல ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்குங்க. அது எங்க அப்பா கோர்ட்ல போட்டு ஏறக்குறைய 10 வருஷமா ஓடியாடிட்டு இருக்காரு. நான் இப்ப என்ன பண்ணேன், அந்த ஊர்ல இருக்க பெரிய தலைங்களை பிடிச்சேன், அவங்கிட்ட சில லட்சத்தை கொடுத்த அந்த சொத்தை கிளீனா வந்து எங்க சைடு நாங்க மாத்திக்கணும். இப்படின்ற ஒரு புத்திசாலித்தனத்தை யார் கொடுப்பா, புதன் கொடுப்பா. இந்த மாதிரி நிறைய அமைப்பு உண்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 4ஆம் பாவத்துல செவ்வாய், சுகஸ்தானத்துல செவ்வாய். கண்டிப்பா வீடு கட்டுறது அப்படின்றது நடக்கும். பிளாட் வாங்குறது, கார் வாங்குறது, 2 வீலர் வாங்குறது, வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது அப்படின்ற ஒரு அமைப்பு உண்டு. அம்மா கூட வாக்குவாதம் அப்படின்றது வேண்டாம். அம்மாவோட ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றத வச்சுக்கணும். சுக்கிரன் 7ஆம் பாவம். சுக்கிரன் 7ஆம் பாவத்துல ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கா. நிறைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்ல வந்து பாத்தீங்கன்னா பூர்வீகத்துல இருந்து ஒரு அழகான பொண்ணு, வசதியான பொண்ணு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. பூர்வீகத்துல இருந்து ஒரு வசதியான பையன் உறவா வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. பெண்களால் முன்னேற்றம் அப்படின்றது உண்டு. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள அன்பு, காதல், அந்யோன்யம் அப்படின்னு மலர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஆல்ரெடி திருமணமானவங்களா இருந்தா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மனைவி அல்லாத வேற சைடு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பார்வை திரும்புறதுக்கும் வாய்ப்பு உண்டு. புதுசா வந்து இது வரைக்கும் கல்யாணம் ஆகலைங்க, ரிலேஷன்ஷிப் போறதுக்கான வழியும் உண்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் ஒரு சிலருக்கு வரதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. அதுல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. உறவு முறைகள் நல்ல உறவு முறைகளா இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. அந்த உறவு முறையில ஒரு குறுக்கு வழி நம்ம போறோம் அப்படின்னா கண்டிப்பா அது பிரச்சனை தான். அதுல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. தனுசு ராசி அன்பர்கள்,
4ஆம் பாவத்துல சதுர்கிரக யோகம். முதல்ல இருக்கக்கூடிய கிரகம் சூரியன், சுபஸ்தானத்துல சூரியன். நிறைய பேரு இது வரைக்கும் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கோங்க. கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியாச்சு, இன்டர்வியூ வந்து பாத்தீங்கன்னா நாங்க அட்டென்ட் பண்ணிட்டோம். இது வரைக்கும் எங்களை கால் பண்ணவே இல்லை, இது வரைக்கும் போஸ்டிங் போடவே இல்லை. நிறைய பேருக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வழியும் உண்டு, வாய்ப்பும் உண்டு. அம்மாவோட ஆரோக்கியத்துல கவனம் தேவை. அம்மாக்கு இருதயம் சார்ந்த பிரச்சனை, அதே மாதிரி பாத்தீங்கன்னா கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இந்த கேட்ராக்ட் ஆபரேஷன் இந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆக அம்மாவோட ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சனி அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு. பெரிய லெவல்ல கடன் கொடுக்க கூடாது, கடன் வாங்க வேண்டாம். ஆரோக்கியத்துல உங்க ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். வேலை செய்யறதுல நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு இருக்கணும். பெருசா யார்கிட்டயும் வந்து வம்பு துண்டு, நல்ல பேச்சு, சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கூட நம்ம கேட்கறது வேண்டாம். நம்ம பாட்டு நம்ம சாப்பிட்டு நம்ம வேலையை பார்த்து நம்ம இருக்கலாம். அதே மாதிரி சுகஸ்தானத்துல புதன். என்னுடைய கம்ஃபர்ட்டுக்கு என்னுடைய அதீத உழைப்பு. முதல்ல நான் பயங்கர ஹார்ட் ஒர்க் தான் பண்ணிட்டு இருப்பேன், இப்ப ஸ்மார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அதனால நான் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. செவ்வாய் 3ஆம் பாவம், தம்பி தங்கச்சி ஸ்தானத்துல செவ்வாய். தம்பி தங்கச்சிக்கும் உங்களுக்குமான ஒரு வாக்குவாதம் முத்தோம். அதே மாதிரி தம்பி தங்கச்சிக்கும் உங்களுக்கும் சொத்து தகராறு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. தம்பி தங்கச்சியோட ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். 6ஆம் பாவத்துல சுக்கிரன். 6ஆம் பாவம் சுக்கிரன் என்ன பண்ணுவா, என்னுடைய பல லட்சம் கடன் இருந்துச்சு, என் ஃப்ரெண்ட் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க, அவங்களோட ஹெல்ப்னால நான் கடன் அடிச்சிட்டேன். ஆபீஸ்ல வந்து பாருங்க, என்னோட ஹையர் அபிஷியல் லேடி அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன், மேடம் எனக்கு நிறைய கடன் இருக்கிறதுனால எனக்கு நிம்மதியே இல்லை மேடம், எனக்கு லோன் சாங்ஷன் பண்ணுங்க. அந்த மாதிரி உடனே டக்குன்னு லோன் சாங்ஷன் பண்ணாங்க, அதனால நான் கடன் அடிச்சிட்டேன். என் ஆபீஸ்ல என்னோட ஹையர் அபிஷியல் வந்து பாருங்க, எனக்கு இஎஸ்ஐக்கு எல்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு டாக்டர் ரெஃபர் பண்ணாங்க, அவங்க சொன்ன டாக்டர், அவங்க வந்து ஃபீஸும் கம்மியா வாங்கினாங்க, அவங்களோட உறவுக்காரங்க அந்த டாக்டர். அதனால அவங்களோட சப்போர்ட்னால என்னோட நோயில இருந்து நான் முழுசும் வெளியே வந்துட்டேன் அப்படின்ற அமைப்பு. இருந்தாலும் பெரிய லெவல்ல கடன் கொடுக்கவும் வேண்டாம், பெரிய லெவல்ல கடன் வாங்கவும் வேண்டாம், ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. மகர ராசி அன்பர்கள், சதுர்கிரக சேர்க்கை 3ஆம் பாவம், இளைய சகோதர தைரிய ஸ்தானம், முயற்சி ஸ்தானத்துல முதல்ல சூரியன் இருக்கா. நான் எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப தீவிரமா முயற்சி பண்ணுவேன், சக்சஸ் ஆவேன் அப்படின்ற ஒரு குறிக்கோள் இருக்கும். அந்த குறிக்கோள் நடந்தும் தீரும். ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க. முக்கியமா தண்ணி நிறைய குடிச்சுக்கோங்க. உஷ்ணம் சார்ந்த ஒரு நோய் வர்றதுக்கான, அதாவது உஷ்ணம் சார்ந்த உடல் உபாதைகள் வர்றதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. தம்பி தங்கச்சினோட ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. சரி, அதுக்கடுத்து சனி 3ஆம் பாவம், சனி சகாய சனியா இருக்காரு. எல்லா விதத்திலயும் உங்களுக்கு சப்போர்ட்டா சனி பகவானே இருக்க போறாரு. என்னென்னலாம் ஹெல்ப் கேட்கறீங்க அதெல்லாம் நீங்க கேட்கறதுன்றதே இல்லை, நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி உங்க ராசி அதிபன் சனி பகவான் செஞ்சிடுவோம். இது ஒரு பெரிய பிளஸ். மைனஸ் என்ன, அதை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். சனி எப்பயுமே ஸ்பூன் ஃபீட் பண்ண மாட்டான், காமிச்சு கொடுப்பான், டக்குன்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா புடிச்சுக்கணும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் புதன் 3ஆம் பாவம். நான் பேசியே பல விஷயத்த சாதிக்கிறேன்ப்பா. முதல்ல கோவப்படுவேன், டென்ஷன் ஆவேன், இரிட்டேட் ஆவேன். ஆனா இப்பெல்லாம் அப்படிலாம் கோவப்படுறதே இல்லை. எதுவா இருந்தாலும் தீர்க்கமா யோசிக்கிறேன், ரொம்ப யோசிச்சு சாதுரியமா எனர்ஜி ஃபுல்லா பேசி நிறைய விஷயத்த நான் சாதிச்சிட்டேன். என் தம்பி தங்கச்சினோட சப்போர்ட் எனக்கு பரிபூர்ணமா இருக்கு அப்படின்ற ஒரு அமைப்பு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் பாவம், தன குடும்ப வாக்குஸ்தானத்துல செவ்வாய். குடும்பத்துல திடீர் தன பிராப்தி அப்படின்றதுக்கு, குடும்பம் சந்தோஷத்துக்காக ஒரு வீடு வாங்கி ரெஜிஸ்டர் பண்றது, ஒரு பிளாட் வாங்கி ரெஜிஸ்டர் பண்றது, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி ரெஜிஸ்டர் பண்றது, குடும்பத்துல இருக்க ஒரு உறுப்பினருக்காக நம்ம ஒரு தொழில் தொடங்கி வைக்கிறது, இதெல்லாம் நிறைய விஷயம், நல்ல விஷயம் நடக்கும். என்ன, குடும்பத்துல கோவத்தை கக்குவோம், டென்ஷன் ஆகும், இரிட்டேட் ஆகும், குடும்பத்துல சண்டை போடுவோம், பிள்ளைங்களை திட்டுவோம், மனைவி திட்டுவோம், இதுல எல்லாம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோம். ஆக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல கவனம் இருக்கு அப்படின்னா போதுமானது, நல்லது. சுக்கிரன் 5ஆம் பாவம், பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் சுக்கிரன். நிறைய பேருக்கு இது வரைக்கும் மகர ராசி என்பவர்களுக்கு குழந்தை பேரு அப்படின்றது இல்லையா, இந்த காலகட்டம் குழந்தை பேரு அப்படின்றது கிடைக்கும். இந்த காலகட்டம் நிறைய பேருக்கு லவ் வரும், நல்ல அழகான பொண்ணு, நல்ல வசதியான பையன் கிட்ட காதல் அப்படின்றது வரும். அதே மாதிரி பூர்வீகத்துல சொத்து பத்து வீடு வாசல்லாம் இருக்கு அப்படின்னு ரொம்ப எளிமையா இதுக்கு முன்னாடி எவ்வளவு முயற்சி பண்ணிருப்போம், ஆனா இந்த காலகட்டம் ரொம்ப சிம்பிளா அது வர்றதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. கும்பராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சதுர்கிரக சேர்க்கை, சதுர்கிரக யோகம், இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் பாவம் மீனத்துல நடக்குது இல்லைங்களா. 2ஆம் பாவத்துல ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னாலே நல்ல வசதி வாய்ப்பு இருக்கும். இதுல 4 கிரகங்கள் இருக்கு. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் இருக்காரு. குடும்பத்துல உங்களோட சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகமாகும். அப்பா ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாரு, மாமனார் ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாரு. குடும்பத்துல திடீர் தன பிராப்தி, நல்ல வசதி, சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கிறதுக்கு அப்பானோட சப்போர்ட், அப்பானோட ஒரு குடுக்கல். உங்களுக்கு அப்பா வந்து எக்கனாமிக்கலி உங்களை சப்போர்ட் பண்றது. அதுக்கும் மேல நான் ஒரு பிளாட் வாங்கணும்னு விருப்பப்பட்டேன், என்னோட ஹையர் அபிஷியல் லோன் வந்து சாங்ஷன் பண்ணா, அதனால பிளாட் வாங்கினேன், அதனால என் குடும்பத்துல ரொம்ப சந்தோஷம் இப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. புரியுதுங்களா? சரி, அதுக்கு அடுத்து சனி பகவான் இருக்காரு. சனி வந்து பாத சனியா இருக்காரு. பெரிய லெவல்ல
உங்களுக்கு இம்பாக்ட், நெகட்டிவ் இம்பாக்ட் கிடையாது. இருந்தாலும் ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. பெரிய லெவல்ல யாருக்கும் கடன் கொடுக்கவும் கொடுக்காதீங்க, கடன் வாங்கவும் வாங்காதீங்க. இந்த 2 விஷயத்துல கவனமா இருந்தா மட்டும் போதுமானது. பெருசா யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல. மத்தபடி சந்தோஷம், நிம்மதி, மகிழ்ச்சி, குதூகலம் எல்லாமே, தனப்பிராப்தி எல்லாமே சனி கொடுத்துருவார். கவலைப்பட வேண்டாம். 2ஆம் பாவத்துல புதன். நான் எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேசியே சமாளிச்சிடுவேன்ப்பா. இதுக்கு முன்னாடி எனக்கு எப்படி என் குடும்பத்துல இருந்த பிரச்சனை சமாளிக்கணும்னு தெரியல. ஆனா இந்த காலகட்டம் எனக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு யுக்தி வந்துச்சு. இது புதன் கொடுக்கக்கூடிய பிளஸ். சரி, அதுக்கப்புறம் செவ்வாய் ஏப்ரல் 2 வரைக்கும் தான் 2ஆம் பாவத்துல இருப்பாரு. ஏப்ரல் 2க்கு மேல அவர் உங்க சுயஸ்தானத்துல வராரு. சுயஸ்தானத்துல செவ்வாய் எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் ரொம்ப பக்காவா பிளான் பண்ணி நேர்த்தியா பர்ஃபெக்டா செஞ்சு முடிப்பேன். மைனஸ் என்ன, சட்டுன்னு கோவப்படுவேன், பட்டுன்னு டென்ஷன் ஆவேன், இரிட்டேட் ஆவேன், ஆத்திரப்படுவேன். இதெல்லாம் அமைதி பண்ணிக்கணும், இதெல்லாம் சைலண்டா இருந்துக்கணும். கோபத்தை விட்டுட்டோம் அப்படின்னா நிறைய நல்லது. கவலைப்பட வேண்டாம். சுக்கிரன் 4ஆம் பாவம் ரிஷப வீட்டுல சுக்கிரன் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கான். சுகஸ்தானத்துல சுக்கிரன் நிறைய குடும்பம், வீடு வாங்குறது, வீடு கட்டுறது, கார் வாங்குறது, சொத்து பத்து வாங்குறது, நிலப்புலம் வாங்குறது, வெளிநாடு படிக்க போறது, வெளிநாடு வேலைக்கா போறது, வெளிநாட்டுல போயிட்டு கடல் தாண்டி இன்டர்நேஷனல் கரன்சிஸ கையாளுறது, இப்படி நிறைய விஷயம் நல்லது அப்படின்றது நடக்கும். அம்மாவோட சப்போர்ட் பரிபூர்ணமா கிடைக்கும். எது நல்லது நடக்கிறதுனாலும் அது அம்மாவோட ஒரு கை அப்படின்றது இருக்கும். மீன ராசி என்பர்கள் சதுர்கிரக சேர்க்கை, சதுர்கிரக யோகம் எங்க நடக்குது? உங்க சுயஸ்தானத்திலே நடக்குது, மீனத்திலே நடக்குது. நம்ம சுயஸ்தானத்துல ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னாலே அந்த கிரகத்தினுடைய குணாதிசயங்கள் நமக்கு வந்துடும். 4 கிரகங்கள் இருக்கு அப்படின்னா நம்ம எப்படி இருப்போம்? இந்த விக்ரம் சார் படத்துல அன்னியன்ல வர பாத்தீங்களா, ஒரு நேரம் ஒரு அன்னியனா இருப்பாரு, ஒரு நேரம் அம்பியா இருப்பாரு, ஒரு நேரம் ரிமோவா இருப்பாரு. அந்த மாதிரிதான் மாறிடும். பாதி வைத்தியம் ஆயிடுமா அப்படிலாம் கிடையாது. அந்த பிளானட்ஸோட கேரக்டர்ஸ் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல நிறைய நல்லது நடக்கும். பிளஸ் ஃபர்ஸ்ட் நல்லது என்ன? சுயஸ்தானத்துல சூரியன் ட்ரெமெண்டஸ் எனர்ஜி இருக்கும். நிறைய விஷயம் சாதிக்கணும்னு தோணும், செய்யறதுனால சக்சஸ் ஆகும். பிளஸ் அப்படின்னு சொல்ல ஈகோ விட்டுடணும். சரி, 2வது ஏப்ரல் 2 வரைக்கும் தான் இங்க செவ்வாய் இருப்பாரு. அவர் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 2க்கு மேல அவர் உங்களுக்கு 12ஆம் பாவம் போயிடுறாரு. 12ஆம் பாவம் கண்டிப்பா ஒரு சொத்து வாங்குறது, ஒரு வீடு வாங்குறது, இல்ல ஒரு பிளாட் வாங்குறது, இல்ல ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது, இல்ல ஒரு வண்டி வாகனம் வாங்குறது, பூமி சார்ந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது நடக்கும். இது ஒரு பெரிய பிளஸ் இல்லைங்களா? சுயஸ்தானத்துல புதன் பயங்கர புத்திசாலி ஆயிட்டேன். முதல்ல நான் கச்சா முச்சல்ல பேச மாட்டேன். இப்பெல்லாம் ரொம்ப பாத்தீங்கன்னா கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி பேசுறேன். முதலுமே பாத்தீங்கன்னா நம்ம எதிர்நீச்சல் போட்டு வாழக்கூடிய மீனும் இப்ப கழுவுற மீன்ல நழுவுற மீனா இருப்பாங்க. அந்த பேச்சு சாதுரியம் அப்படின்றது கிடைக்கும். கூட்டி கழிச்சு கரெக்டா கால்குலேட் பண்ணி செய்வீங்க. இது எல்லாத்துக்கும் மேல ஒரு தாதா அப்படின்னு சொல்லலாம் அவர் இருக்காரு. அவர் யாரு அப்படின்னா சனி பகவான். சனி ஜென்ம சனியா இருந்து 2 விஷயத்த கொடுப்பார். ஒண்ணு மனதளவிலையும் உடல் அளவிலையும் மந்த நிலை அப்படின்றது கொடுப்பார். இன்னொன்னு விட்டேத்தியான ஒரு ஃபீலிங், என்னடா இது வாழ்க்கை, எதுக்கடா இப்படி நம்ம ஓடிட்டே இருக்கும் அப்படின்ற 2 விஷயத்த கொடுப்பாரு. இந்த 2 விஷயத்த சனிதான் நமக்கு கொடுக்குறாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுட்டு சனியை ஓவர்டேக் பண்றோம் அப்படின்னு நம்ம பாட்டு நம்ம வேலையை செஞ்சுட்டே இருக்கோம் அப்படின்னா எந்த விதத்திலயும் நெகட்டிவ் இம்பாக்ட் கிடையாது. அத சனியை ஓவர்டேக் பண்றது மட்டும் ஒரு சேலஞ்சா இருக்கும். ஒரு மந்த நிலை, ஒரு விட்டேத்தியான ஃபீலிங், எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ், டென்ஷன், இரிட்டேஷன் அதெல்லாம் கொடுப்பாரு. அதை மட்டும் ஓவர்டேக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சுக்கிரன் 3ஆம் பாவம் இளைய சகோதரர் தைரியஸ்தானத்துல சுக்கிரன். என் தம்பி தங்கச்சி வெளிநாடு அனுப்புறதுக்கான பிராப்தம். நான் வெளிநாடு போறதுக்கு என் தம்பி தங்கச்சி ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. ஓகேங்களா? என்னுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் ஜாஸ்தியா இருக்கு. நான் குட்டி குட்டி டூருக்கு போனேன். என்ன நெய்பர்ஸோடவும் கொடுத்து உறவாடுறேன். ஒரு கிஃப்ட் கொடுத்து அவங்க கூட ஒரு நல்ல உறவு முறை அப்படின்றது வச்சிருக்கேன். இப்படி நிறைய நல்ல விஷயம் நடக்கும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு இந்த சதுர் கிரகங்கள் சுக்கிரனோட சேர்ந்து என்னென்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்க. இல்லைங்க, எங்க சுய ஜாதகத்தை நான் அனலைஸ் பண்ணிக்கணும், ரொம்ப துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் வாழ்க்கையில பல முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கும் தருணத்துல இருப்போம். ஆக நாங்க எங்க சுய ஜாதகத்தை பாத்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், எனக்கு இருக்கிற பிரச்சனை எப்பதாங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்திருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.